Hello friends, welcome back to my channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் ஹோம் ரெமெடிஸ், நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் நிறைய ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய ஹேர் கேர் ரொட்டீன், அப்புறம் வெயிட் லாஸ் டிப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீட்டு குறிப்புகள் நிறைய இருக்குது நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலோட வீடியோ என்னென்னா சூப்பரான கண்டென்ட். நம்ம முடி தான் நிறைய பேருக்கு முடியை பற்றிய கவலை நிறைய இருக்குது. ஐயோ முடி கொட்டுதே, முடி வளருதுலே, இந்த மாதிரி. அதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடியோடு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி என் வீடியோவில் முடிக்கு எப்படி ரொட்டீனாக கேர் கொடுக்கறது, அப்புறம் முடி வளர்கிறதுக்கு தேவையான ஆயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்ன்னு உங்களுக்கு வீடியோடு நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி செய்கிறேன் நான் அப்படின்றதெல்லாம். கண்டிப்பாக இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி சொன்ன ஹேர் ஆயிலும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் முடிக்கு. அப்புறம் ரொட்டீனாக என்ன என் முடிக்கு நான் போட்டு வாஷ் பண்ணுவேன், அதெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய முடியை நான் எழுந்து நின்று காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக ஷைனிங்காக, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க பொருளை கொண்டே நம்ம முடியை எப்படி சூப்பராக நல்லா முடி வளரும். கண்டிப்பாக நம்பிக்கையாக அதை நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஹேர் ஆயில் அப்புறம் தலைக்கு போட்டு பேக் போடுறோம், அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. தலைக்கு போடும்போது பேக் போடும்போது நிறைய பேருக்கு சளி பிடிக்குது, ஒத்துக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹேர் பேக்கு தான் போடணும், தலைக்கு என்ன தான் வைக்கணும், அப்போ தான் முடி வளரும்னு இல்லை. அதையும் ஒரு சைடில் செஞ்சுக்கிட்டு இதை நம்ம இன்டேக்கும் சைட் பை சைடாக பண்ணால் கண்டிப்பாக முடி வளரும். உங்களுக்கு என்ன ஆயில் வைக்க முடியல அப்படின்னாலும் இன்டேக் எடுத்துக்கோங்க. இன்டேக் எடுத்தால் கண்டிப்பாக முடி நல்லா வளரும். இன்றைக்கி முடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் நல்ல பொலிவாக இருக்கும், சூப்பராக ஒரு க்ளோயிங் தெரியும். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் ஆர் 10 days நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஒரு சேஞ்ச் தெரியும். நான் இன்றைக்கி சொல்ல போகிற ரெமெடியில் வெறும் கொஞ்ச நேரம் வேலை தாங்க. அதை பண்ணிங்கன்னா உங்கள் முகம் நல்லா பொலிவாக இருக்கும். ஒரு இன்க்ரீடியண்ட்டில் முகம் பொலிவாக இருக்கும், முடி நல்லா வளரும், கருகருன்னு வரும், அடர்த்தியாக வரும். எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டால் உங்களுக்கு இவ்வளோ பயன் இருக்குன்னா அதையே நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது. அது என்னென்னு பார்க்கலாமா? நான் சொன்ன பேக்குக்கு தேவையானது கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சைஸு சின்ன துண்டு இஞ்சி, 3 நெல்லிக்காய். இந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸாக குடிக்க போகிறோம். இதுக்கு நெல்லிக்காயை அந்த விதையை நீக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறையெல்லாம் எதுவுமே போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய், 3 நெல்லிக்காய், 4 நெல்லிக்காய் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி விதையை நீக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக இந்த நெல்லிக்காயை நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து இருந்தால் போதும். கண்டிப்பாக சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு ஜூஸாக குடிச்சிக்கலாம். பாருங்கள், வடிகட்டினது இந்த மாதிரி வந்துடும். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். தேங்காயும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாலை எடுத்து ஃபில்டர் பண்ணி 2த்தையும் தனித்தனி கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா வீடியோவில், அந்த ஹோம் ரெமெடி. என்னடா நம்ம சேனலில் எப்போவுமே இவன் நின்றுக்கிட்டே தான் பேசுவா, இன்றைக்கி என்ன கடையை போட்டு உட்காந்துட்டா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே நினச்சிருப்பீங்க. ஆனால் வீடியோ பார்க்கும்போது உங்களால் என்கிட்ட கேட்க முடியலை, அதனால் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதுக்காகத்தான் நான் கடையை போட்டது. இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹேருக்கு ஒரு ரெமெடி அப்படின்ட்டு, அந்த பேக்கெலாம் ரெடி பண்ணி வச்சு உட்காந்து உங்கள்கிட்ட நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த கடையை போட்டு உட்காந்தது. இப்போ பாருங்கள், இந்த 2 ஜூஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஹேர் ஆயில் தான் போடணும், ஹேர் பேக் தான் போடணும், ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற சிரமமே உங்களுக்கு வேணாம். ஏன்னா தலையில் வைக்க முடியலை, டைம் இல்லை, சளி பிடிக்குது அப்படின்ற சொல்கிறவங்களுக்காக நீங்கள் இன்டேக்காகவும் சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியும் நல்லா வளரும். முடியும் இல்லை, உங்கள் சருமம் நல்ல பொலிவு பெறும், நல்ல க்ளோயிங்காக தெரியும். கொஞ்ச நாள்லேயே இது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வீடியோவில், நெல்லிக்காய் ஜூஸு.
இந்த நெல்லிக்காய் ஜூஸை மட்டும் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்கள் முடி எப்படி கடகடன்னு வளருதுன்னு கண் கூட பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணது இதுதான். ஹேர் ஆயிலெலாம் நான் போடவே இல்லை. ஹேர் ஆயில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஹேர் ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் டெய்லி குடிச்சிட்டு வந்தேன். அதனால தான் என் முடி இந்த மாதிரி நல்லா வளர்ந்துச்சு. காலையில் இஞ்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த கெட்டதுமே கிடையாதுன்னு தீங்கதும் இல்லை. குழந்தைங்களுக்குன்னா, அதாவது 10 வயசு மேலே இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு கூட கொடுங்க. அவங்க முகம் கூட கண்டிப்பாக பொலிவாக இருக்கும், முடி நல்லா வளரும். அவங்க இப்போ புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் கொடுத்தாலும் இது துவர்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் காலேஜ் போகும்போதெல்லாம் அவங்க கண்டிப்பாக அம்மா எனக்கு முடி கொட்டுதும்மா, முடி வளருது இல்லைம்மா, கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அதுக்கு இப்போவே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால்வாசி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸு. அப்புறம் இது இருக்கிறது என்னென்னா தேங்காய் பால். என்னடா தேங்காய் பாலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் குடிச்சிங்கன்னா உங்கள் முடி கடகடன்னு வளரும், கருப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கால்பில் இருக்குல்ல இச்சிங், அரிப்பு, டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. குடிக்கலாம். குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை முகத்துக்கு தடவலாம். தலையில் கூட இந்த தேங்காய் பாலை தடவி தலை குளிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற அந்த நான் சொன்னேன் இல்லையா இப்போ அரிப்பு, டேண்ட்ரஃபு, சொறி எதுவுமே இருக்காது. முடி சூப்பராக வளரும், நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் வச்சிங்கன்னா தலைக்கு வச்சுட்டு பேக்காக வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு குடிச்சிங்கன்னா. ஆனால் குடித்தா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் குடித்தா கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. தேங்காய் பாலை நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது தான், அதாவது சூடு பண்ணி குக்கிங்கில் நிறைய இதில் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு கொலஸ்ட்ராலாக அது கன்வெர்ட் ஆகுமே தவிர, இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து நீங்கள் பச்சையாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் இல்லை, நல்லது. அதுவும் லேடிஸுக்கு இப்போ தேங்காய் பால், தேங்காய் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால லேடிஸுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றத, நிறைய பெனிஃபிட் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த ரெண்டுத்துமே குடிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஜூஸு காலையில் வெறும் வயிற்றுல, தேங்காய் பாலும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல உங்களால் குடிக்க முடியாதவங்க வேறு டைமில் கூட நீங்கள் மாற்றி குடிச்சிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நான் குடிச்சு காமிக்கிறேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் குடிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது எந்த குடிக்க முடியாத அளவுக்கெல்லாம் இதில் இல்லவே இல்லை. நீங்கள் இதில் தேன், சீனி, சர்க்கரை எதுவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. போடாமலே குடிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா கொழுப்பு நல்லா கரையும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் 3த்தையும் போட்டு குடிச்சு காலையில் ஒரு 1 மந்த் குடிச்சு பாருங்கள். நீங்கள் டயட் இருக்க தேவையில்ல, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்கள் வெயிட்டு கண்டிப்பாக குறையிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் கொழுப்பு உங்களோட உடம்புல இருந்து கரையிறது உங்களுக்கு கண் கூட ரிசல்ட் தெரியும். இது 100% உண்மைங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பாலும் இப்போ கொஞ்சம் குடிச்சு காமிக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து குடித்தா எனக்கு ஏதாவது இது ரியாக்ட் பண்ணிடும். ஸோ நான் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே நாளில் குடிங்கன்னு சொல்லலை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் மாற்றி மாற்றி இதை குடிச்சிக்கலாம். தேங்காய் பால் குடிக்கிறதுனாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெண்டுமே முடி வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை, முகம் பொலிவு பெறும், சூப்பர் க்ளோவிங்காக. கண்டிப்பாக நீங்கள் அந்த பேக் போடணும் இந்த பேக் போடணுன்ற அவசியமே கிடையாது. பேக் போட முடியாதவங்க, டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லை, பாவக்காய் இலை, கருவேப்பிலை இலை ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து நல்லா காய வச்சு தனித்தனியாக பொடியாக்கி டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. வெயிலில் கூட காய வைக்க தேவையில்ல. வீட்டில் நிழலில் உணர்த்தி காய வச்சாலே போதும். நல்லா மொறு வந்ததுக்கப்புறம் மிக்சி கப்பில் போட்டு அடித்து நல்லா பவுடரை இதில் ஃபில்டர் பண்ணி, அதாவது அரிச்சிட்டு ஒரு ரெண்டுத்துலேயும் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சு தோசை செய்யும் போதோ நீங்கள் என்ன பண்ணலாம், தோசை மாவில் இதை கலந்துட்டு அந்த ரெண்டு பொடியையும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முடி சூப்பராக வளரும். கண்டிப்பாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு நிஜமாவே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவீங்க. முருங்கை பொடி ரொம்ப நல்லது, கருவேப்பிலை பொடி ரெண்டுமே நல்லது. முடி வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை, முருங்கை பொடி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அயன் சத்து இருக்குது அப்படின்னு. முருங்கை வச்சா வெறுங்கையோட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழி, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பெருசாக இருக்கும். அதாவது ஏன் வெறுங்கையில் போக மாட்டாங்கன்னா, கம்பு உண்டிட்டு போக தேவையில்லை.
சும்மாவே நடந்து போகலாம் வயசான காலத்தில். அந்த மாதிரி முருங்கையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அந்த முருங்கை பொடி சாப்பிட்றதுனால இவ்வளோ ஒரு பெனிஃபிட்னா, குழந்தைங்களுக்கு தோசையில் அதை ஊற்றி கொடுங்க. நான் அது ஒரு வீடியோவை நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முடியை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட முடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு போடல. இங்கே பாருங்கள், என்னோட முடி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முடியும் இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணம் நானும் இந்த மாதிரி ஆயில் இன்டேக் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேக் போடுறது எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுவேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன். போட்ட வீடியோஸை போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயில் 100% எஃபெக்டிவான ஹேர் ஆயில். நிறைய நல்ல இன்க்ரீடியன்ஸ் வச்சு போட போகிறேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பொருள் அந்த ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹேர் ஆயில் வந்து முடியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளருமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வளரும். நரமுடியெல்லாம் இருக்கும் இல்லையா, இளநரைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கே இப்போ இளநரையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா இளநரை வெள்ளமுடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்பாகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு எந்த ஆயில் வச்சாலும் என்ன நம்ம போட்டாலும் முடி கொட்டும். அது நம்ம வந்து நார்மலாக கொஞ்சம் உதிர்றதுக்கு ரெடியாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற முடி தான் உதிரும். போக போக நீங்கள் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டாது. நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஹேர் ஆயில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.